ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 204. இந்த பகுதியில் 211வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 23வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 23. குருர் குரு தமோ தாம சத்ய சத்ய பராக்கிரமக நிமிஷோ நிமிஷஸ்ரக்வி வாசஸ்பதிருதாரதிஹி. நாமம் 211. ஓம் குரு தமோ குரவே நமக. இதற்கு பொருள் குருவுக்கெல்லாம் குருவாக இருப்பவர் என்று இதற்கு பொருள். தேவராஜன் என்பவர் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து வந்தார். இப்பொழுதல்ல, 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவருக்கு வரதன் என்று ஒரு மகன் இருந்தார். அந்த தேவராஜன் தன்னுடைய மகன் வரதனுக்கு ராமானுஜர் இயற்றிய ஸ்ரீபாஷ்யம் என்னும் நூலை உபதேசித்து வந்தார். ஆனால் வரதன் கேட்கும் கேள்விகளுக்கு தந்தையால் சரிவர பதில் சொல்ல முடியவில்லை. அதனால் தன் மகனிடம், நீ மிகவும் கெட்டிக்காரனாக இருக்கிறாய், உனக்கு ஏற்றபடி ஸ்ரீபாஷ்யத்தை உபதேசிக்க வேண்டும் என்றால் திருவள்ளரையில் வாழும் எங்கள் ஆழ்வான் என்னும் குருவால் தான் முடியும். நீ அவரிடம் சென்று கற்றுக்கொள் என்று சொல்லி வரதனை திருவள்ளரைக்கு அனுப்பி வைத்தார் தேவராஜன். வரதனும் திருவள்ளரைக்கு சென்று அங்குள்ள எங்கள் ஆழ்வானின் வீட்டை அடைந்தான். வீட்டின் கதவை தட்டினான் வரதன். உள்ளிருந்து, யார் அங்கே என்று எங்கள் ஆழ்வான் கேட்டார். அதற்கு அவர், நான் வரதன் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு உள்ளிருந்த எங்கள் ஆழ்வான், நான் செத்த பின் வாரும் என்று உள்ளே இருந்தபடியே சொல்லிவிட்டார். வரதனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அதனால் காஞ்சிபுரத்திற்கே தனது தந்தையிடமே திரும்பி வந்தான் வரதன். தந்தையே, நீங்கள் காட்டிய குருவிடம் சென்றால் நான் செத்த பின் வாரும் என்கிறார். அவர் செத்த பின் யாரிடம் நான் செல்வது என்று கேட்டார் வரதன். அதற்கு அவருடைய தந்தை, வரதா, நான் என்று அவர் தன்னை சொல்லிக் கொள்ளவில்லை. நீ கதவை தட்டியவுடன் நான் வரதன் வந்திருக்கிறேன் என்று சொன்னாய் அல்லவா? நான் என்ற அந்த அகங்காரம் செத்த பின் வரும்படி அவர் உனக்கு அறிவுரை கூறியுள்ளார் என்று சொன்னார் தேவராஜன். நீ அடுத்த முறை செல்லும் போது அடியேன் வரதன் வந்திருக்கிறேன் என்று சொல் என்று கூறினார் அவனுடைய தந்தை. அதுபோலவே அடுத்த முறை திருவள்ளரையில் இருக்கும் எங்கள் ஆழ்வானின் வீட்டுக்கதவை தட்டிய வரதன், அடியேன் வரதன் வந்திருக்கிறேன் என்று கூற அவரும் உள்ளே வாரும் என்று அழைத்தார். அவரிடம் வரதன், ஸ்ரீ ராமானுஜரின் ஸ்ரீபாஷ்யத்தை அடியேனுக்கு உபதேசித்து அருள வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு அவர் சொன்னார், எங்கள் ஆழ்வான் சொன்னார், இந்த ஊரில் எனக்கு உறவினர்கள் அதிகம். அதனால் அவ்வப்போது ஜனன மரண தீட்டுக்கள் வந்து கொண்டே இருக்கும். அது நமது பாடங்களும் அதனால் தடைப்படும். அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு செல்வோம். அங்கே உமக்கு ஸ்ரீபாஷ்யம் முழுவதையும் உபதேசிக்கிறேன் என்று சொன்னார் அந்த குரு. பிறகு அந்த குருவும் சிஷ்யரும் திருவள்ளரையிலிருந்து கிளம்பி ஸ்ரீவில்லிபுத்தூரை நோக்கி புறப்பட்டார்கள். வழியில் மதுரையில் உள்ள கள்ளழகரை தரிசனம் செய்தார்கள். அப்போது எங்கள் ஆழ்வான் வரதனிடம், வரதா, இந்த கள்ளழகர்தான் முன்னொரு சமயம் இந்த பாண்டிய நாட்டில் மீன் வடிவில் மத்ஸ்யாவதாரம் செய்தார். வைகை நதியில் மீனாக தோன்றி மதுரையை ஆண்ட சத்தியவிரதன் என்ற மன்னருக்கு நிறைந்த வேத விஷயங்களை உபதேசித்தார். மத்ஸ்யமூர்த்தி செய்த உபதேசங்களின் தொகுப்புதான் மத்ஸ்ய புராணம் என்று பெயர். அந்த பெருமாளின் நினைவாகத்தான் பாண்டிய மன்னர்கள் தங்கள் கொடியில் மீன் சின்னத்தை வைத்தார்கள். சத்தியவிரதனுக்கு கருணையோடு பல உபதேசங்கள் செய்த அந்த மத்ஸ்யமூர்த்தியே குருமார்களுக்கெல்லாம் குருவாக விளங்குபவர். அதனால் இவருடைய அருள் இருந்தால்
நீ விரைவில் ஸ்ரீபாஷ்யத்தை கற்றுவிடுவாய் என்று கூறினார். அப்படியே வரதனும் கள்ளழகரை வணங்கிவிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகில் உள்ள கொல்லங்கொண்டான் என்னும் இடத்தில் தன்னுடைய குரு எங்கள் ஆழ்வானோடு தங்கி ஸ்ரீபாஷ்யம் கற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு காஞ்சிபுரத்துக்கு வந்த தான் கற்ற ஸ்ரீபாஷ்யத்தை தமது சீடர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்தார் வரதன். ஸ்ரீபாஷ்யத்துக்கு விளக்க உரையான சுருத பிரகாஷிகை என்னும் நூலையும் உருவாக்கினார். அந்த வரதன் தான் பின்னாளில் நடாதூர் அம்மாள் என்று போற்றப்படும் மிக பெரிய வைணவ குரு ஆனார். இந்த நடாதூர் அம்மாள் பற்றி நாம் ஏற்கனவே ஒரு பகுதியில் பார்த்திருக்கிறோம். அந்த நடாதூர் அம்மாள் தாம் இத்தகைய குருவாய் உருவெடுத்தமைக்கு பாண்டிய நாட்டில் மீனாய் அவதரித்த மத்ஸ்யமூர்த்தியின் அருளே காரணம் என்பதை உணர்த்தும் விதமாக நடாதூர் அம்மாள் பிரபன்ன பாரிஜாதம் என்ற நூலில் லக்ஷ்மி சக்ஷு அனோத்யானாத் தத் சாரூப்யம் உபேயுஷே நமோஸ்து மீனவபுஷே வேதவைதி விபன்முஷே என்று ஒரு ஸ்லோகத்தில் அந்த மத்ஸ்யமூர்த்தியை பாடியுள்ளார். குரு தமோ குரு என்றால் குருவுக்கெல்லாம் குருவாக விளங்குபவர் என்று பொருள். அப்படி குருவுக்கெல்லாம் குருவாக விளங்கி நடாதூர் அம்மாள் போன்ற குருமார்களை எல்லாம் உருவாக்கியனால் மத்ஸ்ய அவதார பெருமாள் குரு தமோ குரு என்று அழைக்கப்படுகிறார். இந்த 211வது நாமத்தை தினமும் சொல்லி வந்தால் அன்பர்களுக்கு வாழ்வில் நல்வழி காட்டும் சிறந்த குருநாதர் அமைய திருமால் அருள் புரிவார். அடுத்த நாமம் 212. ஓம் தாம்னே நமக. இந்த நாமத்தில் இறைவனும் ஒரு குருவும் தனது பக்தர்களுக்கு எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று பராசரப்பட்டர் கூறுகிறார் என்பதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.